பன்னீர் மலச்சோரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன் மெய் அழகை பாடுங்களே. பன்னீர் மலச்சோரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன் மெய் அழகை பாடுங்களே. தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே, தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே, எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. மண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. குருவாயூர் தன்னிலவன் கவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆழ்கின்றவன். குருவாயூர் தன்னிலவன் கவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆழ்கின்றவன். திருவேகடத்தில்லவன் அருள்கின்றவன், திருவேகடத்தில்லவன் அருள்கின்றவன். அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன், அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன். உள்ளாகுதல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. பாஞ்சாலி புகழ் காக்க தங்கை கொடுத்தாள், அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தாள். பாஞ்சாலி புகழ் காக்க தங்கை கொடுத்தாள், அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தாள். பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தாள், பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தாள். நான் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தாள், நான் படிப்பதற்கு பகவத்கீதை பாடம் கொடுத்தாள். உள்ளாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. மண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. உள்ளாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. ஹலோ ஹலோ எங்க ஊரு மாரியம்மா தங்கமான காளியம்மா, நாங்க ரொம்ப ஏழையம்மா நட்டு வச்ச ஆலயம்மா. தண்ணி விட்டு வளர்த்து வீடு தாயே முத்து மாரியம்மா, தண்ணி விட்டு வளர்த்து வீடு தாயே முத்து மாரியம்மா. எங்க ஊரு மாரியம்மா தங்கமான காளியம்மா, எங்க ஊரு மாரியம்மா தங்கமான காளியம்மா. நாங்க ரொம்ப ஏழையம்மா நட்டு வச்ச மாலையம்மா, நாங்க ரொம்ப ஏழையம்மா நட்டு வச்ச மாலையம்மா. தண்ணி விட்டு வளர்த்து வீடு தாயே முத்து மாரியம்மா, தண்ணி விட்டு வளர்த்து வீடு தாயே முத்து மாரியம்மா. எங்க ஊரு மாரியம்மா தங்கமான காளியம்மா, எங்க ஊரு மாரியம்மா தங்கமான காளியம்மா. பாசமுள்ள ஜனங்க பக்கவனும் பார்த்து கூடி எனக்கு நல்ல நேரம் உன்னை இலைக்கே பெரிய எடுக்க உன்னை நம்பி இங்கே வந்திருக்கும். பாசமுள்ள ஜனங்க பக்கவனும் பார்த்து கூடி எனக்கு நல்ல நேரம் உன்னை இலைக்கே பெரிய எடுக்க உன்னை நம்பி இங்கே வந்திருக்கும். அந்த சிகப்பு நூலு வம்சம் நல்ல மாலையக்கார வம்சம், அந்த சிகப்பு நூலு வம்சம் நல்ல மாலையக்கார வம்சம். அந்த கம்பாரம்மா இருந்தாயம்மா என்னோட துணவாணி. எங்க ஊரு மாரியம்மா தங்கமான காளியம்மா, எங்க ஊரு மாரியம்மா தங்கமான காளியம்மா.
உன்னை கும்பிட்டுட்டு கட்டி வச்ச மாலை கொண்டு வந்து கை நிறைய மஞ்சள் அடி வந்து கொட்டு ரசிப்பே பூசி மகிழ்வே பொண்ணு தாய் உன்னை கும்பிட்டுட்டு இது பொண்ணா வேலையும் பூமி நீ கண்ணால் காக்கிற சாமி இது பொண்ணா வேலையும் பூமி நீ கண்ணால் காக்கிற சாமி அந்த மாரியம்மா பெத்த பிள்ளைங்க வேண்டின வரத்தை தரணும் எங்க ஊரு மாரியம்மா ரத்தமான காளியம்மா எங்க ஊரு மாரியம்மா ரத்தமான காளியம்மா நாங்க ரொம்ப ஏழையம்மா நட்டு வச்ச வாழையம்மா நாங்க ரொம்ப ஏழையம்மா நட்டு வச்ச வாழையம்மா தட்டி விட்டு வளர்த்து வீடு தாயே முத்து மாரியம்மா தட்டி விட்டு வளர்த்து வீடு தாயே முத்து மாரியம்மா எங்க ஊரு மாரியம்மா வாங்க பப்புனு கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது காவலரே வேஷமிட்டால் கல்வர்களும் மேற்குருவில் கண் முன்னே தோன்றுவது சாத்தியமே காவலரே வேஷமிட்டால் கல்வர்களும் மேற்குருவில் கண் முன்னே தோன்றுவது சாத்தியமே காத்திருந்த கல்வனுக்கு கைவிலங்கு கூட்டிவிடும் கண்ணுக்கு தோணாத சத்தியமே ஓடும் பொய்த்திரையை கிழித்துவிடும் காலம் பொய்யும் அப்போது மெய்யான கோலம் ஓடும் பொய்த்திரையை கிழித்துவிடும் காலம் பொய்யும் அப்போது மெய்யான கோலம் கண்ணை நம்பாதே முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சுவாமிகளே ருத்ராஜ பூனைகளாய் வாழறீங்க ஓ முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சுவாமிகளே ருத்ராஜ பூனைகளாய் வாழறீங்க சீமான்கள் போர்வையிலே சாமானிய மக்களையே ஏமாற்றி கொண்டாட்டம் போடுவீங்க உண்மை எப்போதும் தூண்டுவதும் இல்லை பொய்மை எப்போதும் தூண்டுவதும் இல்லை உண்மை எப்போதும் தூண்டுவதும் இல்லை பொய்மை எப்போதும் தூண்டுவதும் இல்லை கண்ணை நம்பாதே பொன்பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு கண்மூடி போகின்றவர் போகட்டுமே பொன்பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு கண்மூடி போகின்றவர் போகட்டுமே என் மனதை நான் அறிவேன் உன் உறவை நான் மறவேன் இதுவான போதிலும் ஆகட்டுமே நன்றி மறவாது நல்ல மனம் போதும் என்றும் அதுவே என் மூலதனம் ஆகும் நன்றி மறவாத நல்ல மனம் போதும் என்றும் அதுவே என் மூலதனம் ஆகும் கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது வந்துட்டு கூடியிருக்கிறவங்களுக்கு எல்லாம் வணக்கம் வந்துட்டு உங்களுக்கெல்லாம் வணக்கம் தந்துட்டேன் குடியிருக்கிறவங்களுக்கெல்லாம் வணக்கம் தந்துட்டேன் அங்க வாங்க உட்காருங்க வந்த காலம் நிற்காதீங்க வந்த காலம் நிற்காதீங்க
நிக்காதீங்க பாதையை விட்டு விலகி கொஞ்சம் மதுராம பக்குவமோ உட்காருங்க உட்காருங்க பாதையை விட்டு விலகி கொஞ்சம் மதுராம உட்காருங்க உட்காருங்க நிக்காதீங்க வந்தீங்களா இதுக்கு முன்னாடி வந்தீங்களா இதுக்கு முன்னாடி வந்தீங்களா இப்ப வந்தீங்களா இதுக்கு முன்னாடி வந்தீங்களா எங்களோட நாடகமக்க ஓடோடி தான் வந்தீங்களா எங்களோட நாடகமக்க ஓடோடி தான் வந்தீங்களா ஓடி வந்துட்டேன் ஆட வந்துட்டேன் கூடி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வணக்கம் வந்துட்டேன் அப்பப்பா 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 கொத்தனாரு வேலைவாக்கு கொத்தனாருக்கு வணக்கமே வேலைவாக்கு கொத்தனாருக்கு வணக்கமே சித்தாள் கிடைக்காம அலையிலே மேசிரிக்கு வணக்கமே சித்தாள் கிடைக்காம அலையிலே மேசிரிக்கு வணக்கமே பல வீடுகளை காண்டை குடிச்சு பூசாம போட்டிருக்கு இன்ஜினியருக்கு வணக்கமே குடிச்சு பூசாம போட்டிருக்கு இன்ஜினியருக்கு வணக்கமே காலையில காடு சென்று விவசாயம் முடியும் என்று விவசாயம் பார்க்கிற விவசாயிகளுக்கு வணக்கமே காலையில காடு சென்று விவசாயம் பார்க்கும் விவசாயிக்கு வணக்கமே கொண்டாட்டி பிள்ளைகள் முக்கியம் என்று ஓட்டுநர் வேலைவாக்கு டிரைவர்களுக்கு வணக்கமே ஓட்டுநர் வேலைவாக்கு டிரைவர்களுக்கு வணக்கமே பெங்களூரு ஹைதராபாத் கோயம்புத்தூர் பாண்டிச்சேரி சென்று ஓட்டுநருக்கு வணக்கமே ஏறப்பப்பா ஏறப்பப்பா வாங்க வாங்க உட்காருங்க அந்த கால நிக்காதீங்க உட்காருங்க நீங்க மத்த கால நிக்காதீங்க வாங்க வாங்க உட்காருங்க அந்த கால நிக்காதீங்க அதையத்தை விட்டு விலகி நீங்க பக்குவமா உட்காருங்க நீங்க பாலைய உட்காருங்க வாங்க வாங்க உட்காருங்க அந்த கால நிக்காதீங்க அம்மா பூத்தட்டை எடுத்துக்கிட்டு நீங்க தெய்வத்தை வேண்டிக்கிட்டு எடுத்துக்கிட்டு நீங்க தெய்வத்தை வேண்டிக்கிட்டு அம்மா நினைச்சதை நிறைவேறணும் அம்மா நினைச்சதை நிறைவேறணும் அந்த மீனாட்சி அம்மன் அருளாலே நினைச்சது நிறைவேறணும் அந்த மீனாட்சி அம்மன் அருளாலே புத்தட்டை எடுத்துக்கிட்டு நகையா மாறும் அம்மா எடுத்துக்கிட்டு அம்மாவே முடியா அருமம்மா கோமாளி 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 நான் ஒரு ஏமாளி ஏமாளி கோமாளி 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 அட நான் ஒரு ஏமாளி 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 இணையத்துற ஒரு கோமாளி 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 அட நான் ஒரு ஏமாளி ஏமாளி கொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வைத்திருக்கும் புண்ணியவான்களுக்கு வணக்கம் பொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வச்சிருக்கும் புண்ணியவான்களுக்கு வணக்கம் அப்படி கொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வைத்திருக்கும் புத்திசாலிகளுக்கு வணக்கம் ஆடி பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வச்சிருக்கும் புத்திசாலிகளுக்கு வணக்கம் அப்படி கொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வைத்திருக்கும் திறமசாலிகளுக்கு வணக்கம் பொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வச்சிருக்கும் திறமசாலிகளுக்கு வணக்கம் 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 இங்க வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம் 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 இங்க வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வந்தனம் நமஸ்தே லவ குஸ்கா அருமையான சாப்பாடு ஏற்பாடு சரி ரொம்ப சிறப்பான ரசிகர்கள் ஏன்னா நம்ம முறையூர்னாலே கண்டிப்பா எல்லாமே முறையா இருக்கும் ஆமா ஆமா எல்லாமே முறையா இருக்கனாதான் முறையூர் பாத்தீங்களா முதல்ல இங்க இருந்து சாமி ஆடி நேரம் அங்கே கோயிலுக்கு போனாங்க சரி கோயில இருந்து அங்க இருந்து அப்படியே பூத்தட்டு எடுத்து அப்படியே வர்றாங்க எல்லாமே முறையா செயல்படுறதுனாலதான் இந்த முறையூர் ரொம்ப சிறப்பான ரசிகர்கள் எத்தனை கலைகள் இருந்தாலும் 5 லட்சம் ரூபாய் அந்த ஆடல் பாடல் வைக்கலாம். சரி, நேற்று ஆடல் பாடல் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, ஆனா அது 5 லட்சம் ரூபாய் இருக்காது. அப்புறம் 7க்கு மேலதான் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா 5 லட்சம் ரூபாய் இருந்தா ஆடல் பாடல் வைக்கலாம். சரி, ஒரு 3 லட்சம் ரூபாய் இருந்தா கிராமிய நிகழ்ச்சி வைக்கலாம். ஆமா, ஒரு 2 லட்சம் ரூபாய் இருந்தா கரகாட்டம் வைக்கலாம். சரி, ஒரு 1.5 லட்சம் ரூபாய் இருந்தா வில்லு பாட்டு வைக்கலாம். ஒரு 1 லட்சம் ரூபாய் இருந்தா கும்மி பாட்டு வைக்கலாம். ஆமா, ஒரு 80,000 இருந்தா டைவர்ஸ் நிகழ்ச்சி வைக்கலாம். டைவர்ஸ் நிகழ்ச்சியா? ஆமா. என்னனே அது? டைவர்ஸ் நிகழ்ச்சினா பொண்டாட்டி வந்து புருஷன் தலையில குழம்ப தூக்கி ஊத்துறது. சரி, ஒரு 50,000 இருந்தா குடிகார நிகழ்ச்சி வைக்கலாம். அது என்ன குடிகார நிகழ்ச்சி? குடிகார நிகழ்ச்சினா யாரு தண்ணி வாங்கி தரானோ அவனே தண்ணி வாங்கி தரேன்னு போட்டு அடிப்பாங்க. எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் இந்த கம்ப்யூட்டர் காலத்திலேயும் நாடகம் முக்கியம். அப்படி இந்த நாடகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த விழா குழுவினர்களுக்கும் பெரியோர்களுக்கும் வர்த்தக சங்கத்தார்களுக்கும் நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு
எதுவுமே ஒரு சங்கம் இருந்தாத்தான் செயல்படும். கண்டிப்பா சங்கம் இல்லைன்னு வச்சுக்கிறீங்க. உங்களெல்லாம் ஒரு சங்கம் இருக்கிறதுனால தான் அங்க போய் கூட்டிட்டு வாங்க. ஆமா, மணப்பாறையில சங்கம் இருக்கு, புதுக்கோட்டையில சங்கம் இருக்கு, மதுரையில சங்கம் இருக்கு, காரைக்குடியில சங்கம் இருக்கு, திண்டுக்கல்ல சங்கம் இருக்கு. சரி, அங்க போய் நாடகத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்து சங்கத்துல சொல்லிட்டு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு சங்கம் இருந்தா தான் எல்லாமே ஒரு கட்டுப்பாடா இருக்கும், ஒரு செயல்பாடா இருக்கும். கண்டிப்பா சங்கம் இல்லைன்னு வச்சுக்க அவவே வச்சதுதான் சட்டமா இருக்கும். அதை சொல்லுங்க. திடீர்னு அட்வான்ஸ் வாங்கிட்டு வர்றோம் சொல்லுமே, அப்புறம் வேணும் எடுக்க போற நேற்று சொல்லுவேன் மாமியா வயசுக்கு வந்துருச்சுன்னு. மாமியா வயசுக்கு வந்துருச்சா? இப்படிதான் ஏதாவது சொல்லுவேன். சரி, அது கேட்டா வயசு மாமியா சின்ன ஆளு அப்படின்னு சொல்லுவேன். ஓஹோ, ஏன்னா அந்த வர்த்தக சங்கத்தார்கள் இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அந்த விழா குழுவினருக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பெரும்பார்ந்த பெரியவர்களே மைக் அருமையா இருக்கு, அப்படியே இருக்கட்டும். அவங்களுக்கு மட்டும் தேவைன்னா ஏற்றிக்கலாம். நம்ம மைக் செட்னா முறையா இருக்கும். இப்போ இருக்கிற மாதிரியே இருக்கட்டும், ரொம்ப சிறப்பாக இருக்கு. ஏன்னா சில ஊர்ல எல்லாம் மைக் செட் போட்டு அன்னைக்கெல்லாம் ஒரு ஊர்ல மைக் செட் போட்டுருந்தா சரி, இங்க அக்காங்கிறேன் அங்க நொக்கான்னு கேட்குது. என்னையா சொல்ற? இங்க ஆத்தாங்கிறேன் ஒருத்தன் வெளியே இருக்க போனேன், அங்க இருந்து ஒடியாடுறேன். ஏன் யாரோ என்னை நோத்தானமா திட்டாங்க. ஐயோப்பா, ஆனால் ரொம்ப சிறப்பா இருக்கு. பேரன்பார்ந்து பெரியவர்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை பொறுப்பேற்று விழா குழுவினர்களை மற்றும் இந்த நாடகத்தில் காண வருவந்திருக்கின்ற வட்டார நாடக கலாசி மக்களே, எதிர்கால இளைஞர்களை, எழுச்சி தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, காலையில் கார் சென்று மாலையில் வீடு திரும்ப விவசாயப்படி மக்களே, அண்ணன் என்னைக்கு ஊருக்கு போவேன் தின்ன நமக்குன்னு திட்டமிட கிடக்கும் திருட்டு கட்டைகளே, நீங்க என்னைக்கு ஊருக்கு போவீங்க? ஊருக்கு போகவே மாட்டேன். இப்படி இருக்கிற வரை நான் போகவே மாட்டேன். மற்றும் காஜவாடுக்கு ஒண்டி கட்டையே தொண்டி கட்டையே மற்றும் வருகின்றுள்ள காவல்துறை அதிகாரி அவர்களை, ஊர் பெரியோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, இளைஞர்களே, இளைஞர்களே, மாணவர்களே, மாணவிகளே, குழந்தைகளே, குழந்தை செல்வங்களை மற்றும் வெளியிருந்து நாடகத்தை காண்பதற்காக வருகின்றிருக்கின்ற அத்தனை அன்பு சொந்தங்களையும் உறவுகளையும் பாசங்களையும் நேசங்களையும் வருக வருகேனே வரவேற்றுக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கணும். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். நாடகம் ஆரம்பிச்சாச்சு, பப்புன்னு வந்தாச்சு. சில பேர் நாடகம் பார்க்கணும் வந்திருப்பாங்க, சில பேர் இன்னைக்கு நாடகத்தை கெடுக்கணும் வந்திருப்பாங்க. கெடுக்கணும்னா யாரா போன வருஷம் நொக்கால அப்படின்னு சொல்லியிருப்பேன், இந்த வருஷம் அவனை கொல்லாம விட மாட்டேன்டா சரி அப்படின்னு சில பேர் வந்திருப்பாங்க. சில பேர் இந்த ஊர்ல நாடகம் வச்சிருக்காங்க. ஊதா சுடிதார் போட்டு ஸ்பீக்கர் பக்கத்துல நில்லு, சரி 12 மணியை போல ஸ்பீக்கர்ல கல்ல விட்டு எறிவேன் எந்திரிச்சு வந்து அப்படின்னு சில பேர் டிக்கெட் போட்டு வந்திருப்பாங்க. சரி, சில கம்பெனி இருக்கு ஊருக்கு ஊரு அடி வாங்குற டிக்கெட், அடி வாங்கினாத்தான் அவனுக்கு அடுத்த நாள் வீட்டுல தூக்கம் வரும் அப்படின்னு சில உறுப்பு வந்திருக்கும். சரி, சில ஆளுங்க பொண்டாட்டி இமுசை தாங்க முடியாம வந்திருக்கும் நம்மள மாதிரி. ஆமா, நம்ம இமுசையை கூட்டிட்டு சில ஆளுங்க இமுசையை தாங்க முடியாம வந்திருப்பாங்க. சரி, வீட்டுல இருந்தா பருப்பு வாங்கிட்டா உளுந்து வாங்கிட்டா அது வாங்கிட்டான்னு நம்ம கொலையா கொண்டுருவாங்க. கண்டிப்பா சில ஆளுங்க எதுக்கு வந்தோம்னே தெரியாம வந்திருப்பாங்க. சில ஆளு நைட்டா கடன்காரன் வீட்டுக்கு வந்தாலும் வந்துருவேன். சரி, நம்ம நாடகம் பார்க்க போயிட்டோம்னா அவன் வந்து வீட்டை வந்து பார்த்துட்டு போயிருவேன் அப்படின்னு ஒரு ஆளு ஒரு நோக்கத்துல வந்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு சிறப்பான நாடகம். இந்த நாடகம் தமிழகத்தை தலை சிறந்த கலைஞர்களை கொண்டு தேர்வு செஞ்சு இந்த நாடகத்தை அமைத்திருக்கின்றார்கள். இந்த நாடகம் என்ன நாடகம்னா, என்ன நாடகம்? கதம்பம் என்னும் சின்ன கருப்பு பெரிய கருப்பு. என்னன்னு சொல்றீங்க? ஏன்னா நம்ம காவல் தெய்வம் கருப்பசாமி. ஆமா, ஏன் கருப்பசாமி எல்லாம் மாரியாத்தா, காமாட்சி, கருமாரி எல்லா தெய்வத்தையும் நடுவு வச்சுப்புட்டு கருப்பசாமியை மட்டும் இந்த எங்கிட்டா ஒரு கடற்சில உண்டை வைக்கிறாங்க. எதுக்கு? என்ன, நம்ம காவல் தெய்வமே கருப்பந்த. அதனால கதம்ப காமிக் என்கின்ற சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். ஏன்னா நினைத்ததெல்லாம் தீர்த்திருவார் இந்த கருப்பண சுவாமி, நிறைவேற்றுவே. பிள்ளை வரம் இல்லாத பிள்ளை வரம், கேட்ட வரம் எல்லாம் தந்துடுவார். சரியா ஒரு 1:45 கருப்பசாமி வந்துருவாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட வந்து நினைச்சதை நிறைவேற்றிக்கிட்டு உங்களால முடிஞ்ச ஒரு காணிக்கையை செலுத்தி அந்த 18ஆம் படி கருப்பண சுவாமி வணங்கி கேட்ட வரம்லாம் தந்துடுவார். விருதியை வாங்கி சென்று அப்புறம் நாடகத்தை கண்டு கழித்துட்டு நீங்க வீட்டுக்கு போகலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு நம்ம ஊரெல்லாம் காக்கின்ற அந்த முத்துமாரி, மகமாகி, மீனாட்சி அம்மா, பகவதி அம்மா எல்லா தெய்வத்தையும் வணங்கி கலைப்பணியை துவங்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். கருணாக முருவெடுத்து கருமாறி அருள்கிறார். மகிழகிலே முண்டகே
கண்ணியம்மா மாங்காடு கனிவாளு காமாட்சி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாகி ஓடோடி வாமா அம்மா தாயே கருமாரி கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை மாறி தருகிறார் அருணாக உருவெடுத்து கருமாறி வருகிறார் அருளை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார் அருணாக உருவெடுத்து கருமாறி மகிழகிலே முண்டக கண்ணியம்மா முறையூரில் வாழுகின்ற மீனாட்சி அம்மா முறையூரில் வாழுகின்ற சுந்தரேஸ்வரையா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயே எங்க அம்மா தாயே கருமாரி அருளை உள்ள தோல் அம்மா அருளை வாரி வருகிறார் அருணாக உருவெடுத்து கருமாறி அறிகிறார் மாரியம்மா புலரங்கு தேவியம்மா தேவியம்மா மாரியம்மா மாரியம்மா புலரங்கு தேவியம்மா என்னமெல்லாம் என்னமெல்லாம் திட்டவளே எங்கள் முத்து மாரியம் அகிலாண்டேஸ்வரி மகமாயி தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி கருணை உள்ள தோழம்மா அருளை வாரி தருகிறார் கருணாக உருவெடுத்து கருமாறி அறிகிறார் இலகிலே முண்டக கண்ணியம்மா இமாக்காடு தனிவாள் காமாட்சி அம்மா முறையூரிலே அம்மா முறையூரிலே மீனாட்சி அம்மா காத்திருவாய் தாயே மீனாட்சி அம்மா அகிலாண்டேஸ்வரி தாயி அம்மா தாயே கருமாரி கட்டி ஏற்றி வந்த திருமுகத்தை காண வந்து திருமுகத்தை காண வந்து மாவிளக்கு போட்டு உன்னை மனமாற வேண்டுகிறோம் விளக்கு போட்டு உன்னை மனமாற வேண்டுகிறோம் கட்டி செல்வோர் குழந்தை வர தந்திடுவார் தொட்டிலட்டி கேட்பவர்க்கு குழந்தை வரம் தந்திடுவார் கட்டி செல்வோருக்கு குழந்தை வர தந்திலே காமாட்சி குழந்தையாக அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாய் அம்மா தாயே கருமாரி அருளை உள்ள தோழம்மா அருளை வாரி தரி கருணாக உருவெடுத்து கருமாறி வருகிறார் இலகிலே முண்டக கண்ணியம்மா முறையூரில் வாழுகின்ற மீனாட்சி அம்மா முறையூரில் வாழுகின்ற மீனாட்சி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாய் அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி எங்க அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கைதட்டி 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 இதோ இதோ உங்கள் மத்தியிலே இதோ ஒரு பாடல் என்ன எப்ப அது நாடகம் பா பேசி பார்த்தேன் சரியா வருமா சரி சரி நல்லா கைதட்டி நல்லா ஜோரா கைதட்டுங்க எல்லாரும் ஆமா ஆமா நல்லா கைதட்டி குடிச்சா பாருங்க அப்படி ஆண்கள் தான் தட்டுறா பெண்கள் ஆமா தட்டை விட்டு தட்டுங்கம்மா ஏய் தட்டவன பூ கீழ வந்துருமியா ஏய் விரதம் இருக்கா தட்டு இன்னைக்கு பூ தட்டுல அப்படியா இப்பெல்லாம் ஒரு சாமியா இருக்கா ஆ, நல்லா கை தட்டி உற்சாகப்படுத்தணும் சரி அதெல்லாம் தாத்தாக்கெல்லாம் நல்லா கை தட்டுங்க ஆ, கல் புருஷனை மட்டும் முதுகுலே ஓட்டு சங்கு சங்குன்னு குத்துறியல்ல இன்னைக்கெல்லாம் எத்தனை புரிஞ்சு அடி வாங்கினானோ பாவம் அத சொல்லுங்க பூ வாங்கல ஜாக்கெட் வாங்கல சேலை வாங்கல ஆமா ஆமா நல்லா கை தட்டினாத்தான் பிரஷர் குறையுதான் பிளஸரா பிளஸர் இல்ல அப்புறம் பிளஸர் இருந்துச்சு அந்த பிளஸர்லாம் நல்லா ஓடும் சரி இப்ப என்னன்னா புது புது வண்டியா போடுறாங்க ஒண்ணுமே தெரியல அத சொல்லுங்க அக்கமாங்கிறேன் ஒரு மயிலும் புரியல ஏன்னா கை தட்டினாத்தான் பிரஷர் குறையுதான் கண்டிப்பா மனுஷன் பருத்தே கிடந்தோம்னா இடுப்பை கடுக்கும் சரி உட்கார்ந்தே இருந்தோம்னா கால் மர மர மரன்னு
காலு சூவி வரைக்கணும். கண்டிப்பா. இந்த கை அப்படி வச்சோம்னா கை மரன்னு இருக்கும். இந்த ரத்த ஓட்டம் சீரா இருக்கிறதுக்கு தான் கை தட்ட சொல்றது. கண்டிப்பா. எதுக்கு ஊர்ல காப்பு கட்டி 8 நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி, சரி, ஜாக்கெட் மட்டும் 800 ரூபாய் தைய கூலி கொடுத்து தச்சு. 800 ரூபாய்க்கு அப்படின்னு? ஆமாடா. பின்னால நிலை 2 ஆர்ச்சு 2 கயறு, சரி, 2 குண்டு. எந்த குண்டு? பின்னால 2 குண்டு தொங்க போட்டுருப்பாங்க. அப்படியா? புரிச்சம்புல அம்புட்டு வேலிக்கரை வெட்டி வெயில கடந்து சாவேன். சரி. கொத்தனார் வேலை பார்த்து சென்ட்ரிங் வேலை பார்த்து இவங்க பார்த்தா குறுப்பு சேலை கட்டி இந்த பின்னால பெரிய நிலையா இருக்கும். அப்புறம் பயல நோண்டி விட்டான், மயிரை புடுங்கி விட்டாங்க. அப்புறம் ஆர்ச்சு கயிறு வச்சு, சரி, நம்ம ஆளுவெல்லாம் பாவம் தவுசர்ல 32 ஓட்டை இருக்கும். அந்த தவுசரோட கடந்து வெயில கடந்து சாவேன். சரி. திருவிழா வந்துருச்சுன்னா அந்த சரி பெண்களுக்கு ஒரு சந்தோஷம். ஆமா ஆமா. ஜவுளி கடைக்கு போகணும், பேன்சி ஸ்டோருக்கு போகணும், கண்டிப்பா நகை கடைக்கு போகணும், பியூட்டி பார்லர் போகணும். அவங்க போறதெல்லாம் அவங்களுக்கு தேவையான பொருள் வாங்குறது. சரி. பழைய கடைக்கு போகணும், அந்த கடைக்கு போகணும். நம்மளால ஆம்பளையால உள்ள போறது 2 கடை. அது என்ன கடை? ஒண்ணு பிராந்தி கடை, சரி, கொஞ்சம் கூடிச்சுன்னா சாக்கடை. இப்போ ஒருத்தன் பஸ்ல வந்தா என்னோட ஏறி வந்தேன். சரி. முண்ட போய் என்ன சரக்கு சாப்பிட்டான்னே தெரியல. என்னன்னு ஆச்சு? பேண்ட் இங்கிட்டு கீழே இருக்கு, தவுசர் மேல இருக்கு. இந்த சரக்கு அப்படிதான் செய்ய சொல்லுது. இதனால குடிச்சிட்டு இப்படி நிறைய குடிக்கிறனால பொண்டாட்டி நம்மளை விட்டுட்டு வேற பக்கம் நோங்கி ஓடிடுறது. கண்டிப்பா. கேட்டா அவங்க சொல்றேன், பொண்டாட்டி நான் நல்லா பாத்துக்குவேன், வயிறை புடுங்கி போடுவேன். அப்புறம் பொம்பளை பிள்ளையில போய் குறை சொல்றது. ஆமா ஆமா. நான் எந்த அந்த பழக்கமே இல்லை அப்படிங்கிற பெண்களே குறை சொல்லப்படாது இந்த நாட்டில். ஏன்னா என்னைக்கு நம்ம குடிக்காம போதை பொருள்லாம் சாப்பிடாம இருக்கோமோ அன்னைக்கு தான் நாடு நல்லா இருக்கும், பொண்டாட்டி பிள்ளைகள் நல்லா இருக்கும். ஆமா ஆமா. இல்லைன்னா பிராந்தி கடை இருக்கிற வரை எந்த நாடும் முன்னுக்கு வராது. ஏன்னா பிராந்தி கடை இப்போ கொஞ்ச நாள் 717 கடை கூட்டணும்னு சொன்னாங்க. ஆனால் எல்லார் வாயிலையும் பிராந்தி வாடகை தான் வருது. அன்னைக்கெல்லாம் ஒரு வீட்டில் 50 வாட்டில் இருக்கும், ஒரு வீட்டிலையும். சரி. என்னைக்கு இந்த பிராந்தி ஓயிடும் அப்போதான் நம்ம வாழ்க்கையெல்லாம் நிலையா இருக்கும். அதனால அதுக்கெல்லாம் ஒத்துழைப்பா நம்ம தான் இருக்கணும். ஒரு ஆள் பிராந்தி கடை மூடுனா போய் சொல்றேன், ஒரு ஆள் எப்படி சரியா அவங்க 11 மணிக்கு திறஞ்சேன்னா ஒரு ஆள் சொல்றேன் 10 மணிக்கெல்லாம் திறக்கணும். எல்லா நாட்டிலையும் அவன் காலையில வேலைக்கு போயிட்டு வந்து சாயந்தரம் தான் சரக்கு குடிக்க ஏற்பாடுல இருப்பேன். சரி. வேலையை முடிச்சுட்டு தண்ணி சாப்பிடும். ஆமா. நம்ம நாட்டில் மட்டும் இந்த இந்தியாவில் மட்டும் நான் வளர்த்த தம்பி, அண்ணன் தம்பி, சரி, அண்ணன் தம்பி சகோதரர்கள் எல்லாம் குடிக்கிறதே வேலையா வச்சிருக்கேன். அதை சொல்லுங்க. 3 வேலைக்கு 4 வேலைக்கு டாக்டர் மாத்திரை கொடுத்த மாதிரி காலையில ஒரு கோட்டு, ஆமா, மதியத்துக்கு 1, நைட்டுக்கு 1, சாயந்தரம் 1, இப்படி குடிச்சா நாடு மசுரோட வளர்ச்சி. சரக்குல போதையே இல்லையே. ஆமா ஐயா. அப்ப சரக்கு சாப்பிட்டு அப்ப சரக்கு காய்ச்சினாங்க. சரி. பட்டையில போய் அந்த என்னென்னமோ போடுவாங்க, பேட்டு, சரி, கருமசாலை பட்டை, என்னென்ன பட்டையே போட்டு ஈஸ்டர் இந்த அண்ணன் சொல்றாருல, அண்ணன் காய்ச்சிருக்காரு. அப்ப போட்டா அந்த பட்டை சாப்பிட்டா சரக்கு சாப்பிட்டா தெம்பு இருக்கும். சரி. இப்ப எந்த சரக்கு சாப்பிட்டாலும் கம்பு சுத்தமா எந்திரிக்காது. எந்த கம்பு? அப்புறம் இதுதான் உண்மை. ஆமா, உண்மையை சொல்றேன். அதனால தயவு செய்து சொல்றேன், இவெல்லாம் கும்பிட்டு கேட்கிறேன். ஏன்னா பிராந்தி தான் நம்ம வாழ்க்கையே கெடுக்கிறது. இப்ப பார்த்தா நல்லதுக்கும் பிராந்தி, கெட்டதுக்கும் பிராந்தி. ஐயப்பன் கோயிலுக்கு இருமுடி கட்டுறதுக்கும் பிராந்தி கேட்கிறேன். காந்தாவது கார்த்திகை மாசம் மாலவட பருவம் வச்சுக்க, அடியே ஆத்தி முதல் நாள்ல நாளைக்கு காலையில கார்த்திகை 1 இன்னைக்கெல்லாம் நிற போதையில இருப்பேன். சரி. சிட்ட காசு வாங்கி தண்ணி அடிப்பேன். இன்னையோட நான் தண்ணியை விட்டு வேண்டியே ஐயப்பன் மாலவட போறேன் அப்படின்னு ஃபுல்லா நிற போதை போட்டு காலையில வெள்ளன குளிச்சுட்டு கோயில் வாசல போய் குருசாமியை பார்த்து மாலை ஓடுறதுக்கு சாமியே சரணம் ஐயப்பான்னு சொல்லுவேன். தலை புராந்தி வாடை அடிச்சு குருசாமி பல்ட்டி அடிச்சிருவேன். உனக்கு மாலை ஓட வந்ததுக்கு சும்மா இருந்தவாமடா. ஆமா ஆமா. போட்டு அந்த 48 நாளும் மாலை ஓட்டாவனா அந்த பெண்கள்லாம் கேட்க, சாமி காலையில இட்லி அவிக்கவா, மதியத்துக்கு சோறு வடிக்கவா, நைட்டுக்கு இடியப்பம் அவிக்கவா, இடியப்பமா அப்படின்னு. ஆமாயா இடியப்பம், நாங்களே எப்படி விடியப்பம் தெரியல. ஒரு நாளைக்கு அப்படி சமையல் 48 நாளும் ஒரே விரத சாப்பாடாத்தான் இருக்கு. ஓ, காலையில் 48 நாளும் சாமி சாமின்னு அப்படியே தாங்குங்க மனைவிலாம். அப்போ புருஷனை 49 நாள் நம்மளால கேட்பேன், தண்ணியை போட்டு நோத்தா என்னடி சாம்பார் வைக்கிறேன், குழம்பு வைக்கிற குழம்பு அப்படின்னு. அதுகளும் பார்த்துச்சு நான் வளர்த்த ஆத்தாக்க பெண்களும். சரி. அதுகளும் இந்த ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை கொட்டு அந்த 8 நாளைக்கு இந்த தெய்வ பக்தியோடு இருப்பாங்க. கண்டிப்பா. அதில் குளிக்கிறாங்களோ குளிக்கலையோ அந்த 8 நாளையும் பார்த்தா சக்தி பண்ணிட்டீங்களா அவங்க சொல்லு. நம்மளால சாப்பிட்டு கேட்பேன் ஆம்பளையாரு, அவங்க சத்தி பண்ணிட்டீங்களா, நீங்களாம் சத்தி பண்ணிட்டீங்களா, காலையில சத்தி பண்ணிட்டீங்களா,
மதியத்துக்கு சர்ச்சை பண்ணிங்களா அவனு அந்த 8 நாளைக்கு தெய்வ பக்தியோட இருப்பாங்க. சரி, அந்த தெய்வ பக்தியோட ஆத்தா கும்பிடுறது இப்படி மகமாயி சமய முதல் நாள்ல பார்த்தா அந்த சாமி 8 நாளைக்கு தெய்வ பக்தியோடு கும்பிட்டு இந்த 9 நாள் காலையில் கோயிலுக்கு கிளம்புவாங்க. சரி, கிளம்பையில பாட்டு போடாவாரு. அப்பைய ஊரல் கொடுத்து அந்த நேரம் ஓடி வரும் சமய ஊரத்து ஆத்தா. ஓடி வரும் சமய ஊரத்து ஆத்தா. அருள்மிகு சன்னதியில் ஒரு முகம் பார்த்தால் ஓம் சக்தி 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 ஓம். அபய குரல் கொடுத்த அந்த நேரம் ஓடி வரும் சமய புரத்து ஆத்தா. அருள்மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தால் துன்பமெல்லாம் பறந்திருவாத்தா. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பார்த்தா அந்த பாட்டு பார்த்தா ஒரு 10-15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் பாட்டு போடுவாங்க. அதுக்கப்புறம் 20 கிலோமீட்டர் தாண்டோம்னா பாட்டு போடுவாங்க. எப்படின்னு மகமாயி சமய ஊரத்தாயே மனக்குறையை தீர்ப்பாயே மகமாயி சமய ஊரத்தாயே மனக்குறையை தீர்ப்பாயே. 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் கழிச்சோன்னா நம்ம ஆளு பாட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி ராத்திரி நேரத்துக்கு இப்படி நல்லா சந்தோஷமா ஆடி பாடி போயிட்டு ஒரு லக்கில் நிப்பாட்டுவாங்க. நிப்பாட்டி சாப்பிட்றதுக்கு சாப்பிடலாம் டிஃபன் பண்ணலாம் சாப்பிட்டு மறுபடியும் வண்டி எடுப்பாங்க. சரி, வண்டி எடுத்து மறுபடியும் வண்டியில பாட்டு போட்டு ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி பாட்டு போடுவாங்க. ஒரு சாமி பாட்டு ஏதோ ஒரு பாட்டு அப்படி நிலா காயுது பாட்டு போட்டு ஆடுற பெரிய டிரைவர் பக்கத்துல போய் நின்றுக்கிட்டு அவனை போட்டு சித்திரை வட்டி அவன் ஏற்கனவே பொண்டாட்டி மேல கடுப்புல இருப்பேன். அந்த பொம்பளை ஓயாம போய் விழுகிறது. அப்புறம் பார்த்தா டிரைவர் மாட்டைவரே ஓம் சக்தி டிரைவரே ஓம் சக்தி டிரைவரே இப்படித்தான் பாட்டு போடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பார்க்குறேன் கம்மாக்கில உடக்கு வேணும். என்னையா சொல்ற? 2 பேரும் வீடியோ எடுத்து அக்கா அக்கா நிறைய குரூப் பிள்ளை இருக்கு. தெய்வத்தை நம்ம மனசார நினைச்சோம்னா வாழ்க்கையில நாங்கெல்லாம் நாடகம் ஆடுறோம்னா எதுக்கு? இந்த தெய்வம் தான் எங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. 10 கலைஞர்கள் 15 கலைஞர்கள் வந்து இன்னைக்கு பொழப்பு வந்து இங்கே வாழ்றோம்னா பொழப்பு நடத்துறோம்னா எங்களை வாழ வைக்கிற தெய்வம் யாரு? ஒன்று இந்த சுந்தரேசர் மீனாட்சி அம்மன். அதுக்கடுத்து நீங்கள் தான் எங்களை வாழ வைக்கின்ற தெய்வமே நீங்கள் தான். நீங்கள் இல்லைன்னா எங்கள் வாழ்க்கையே இல்லை. ஏன்னா இங்கெல்லாம் முதலாளி, நாங்கள்லாம் தொழிலாளி. ஆமாம், எங்களை வாழ வைக்கின்ற தெய்வம் நீங்கள் போட்ட பிச்சையில் தான் நாங்கள்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் என்பதை தெரிவித்து கொண்டு எல்லாரும் அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிங்க. நாடகம் ரொம்ப சிறப்பான நாடகம் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஒரு அஞ்சல் வைங்க. தந்தான தானா தந்தானா தானா வந்து நின்னா அப்படியே வந்து உட்காருங்க. அண்ணே வாங்க எல்லாரும் முன்னால் வந்து உட்கார்ந்து கூட்டத்தை பார்த்துட்டு எங்களுக்கு ரொம்ப ஆர்வம் வரும். கூட்டம் குறைஞ்சுன்னு எங்களுக்கு ஆர்வம் சுருங்கிடும். வந்து நின்னா மாறே நின்னாளா தஞ்சை அந்தோணி சொந்தமா பாட்டெழுதி பாடி வரேனா உனக்கர ஓரத்தில உனக்காக காத்திருக்கேன். உனக்கர ஓரத்திலே உனக்காக காத்திருக்கேன். உனக்கர ஓரத்தில உனக்காக காத்திருக்கேன். உன்னோட நான் உன்னா சேரணும். அதனாலே கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும். உன்னோட நான் உன்னா சேரணும். அதனாலே என் கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும். தனனா 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 தந்தன தந்தனா ஏ தனனா 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 தந்தன தந்தனா ஏ தனனா 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 தந்தன தந்தனா தனனா 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 தந்தன தந்தனா. அப்பகல தூக்கமில்ல ராசாத்தி நினப்பு போட்டி படுத்தால் போகவில்லை ஓஞ்சிருப்பு. ராப்பகல
தூக்கமில்ல ராசாத்தி நினப்பு போட்டி படுத்தாலும் போகவில்லை ஒன்றிருப்போ நீ இருந்த போது மடி நான் இத்த ஒரு பாட்டெழுத கண்ணால் கண்டா பின்னால் மறைகிற பக்க வந்தாக்கா அனல் பார்வே ஏனோ பார்க்கிறே நீ இருந்த போது மடி ஒரு பாட்டு கண்ணால் கண்டவே கண்ணால் கண்டா பின்னால் மறைகிற வந்தாக்கா அனல் பார்வே ஏனோ பார்க்கிறேன் உனக்காக காத்திருந்தேன் உன்னோடு நான் உன்னா சேரணும் அதனாலே என் கண்ணுக்கு முன்ன வந்து நிக்க வேணும் கண்ணோட நேரமெல்லாம் கண்மணியும் கண்ணவா கட்டி அணைக்கிறண்டி தடையடைய ஓடு நைவா கண்ணோட நேரமெல்லாம் கண்மணியும் கண்ணவா கட்டி அணைக்கிறண்டி தலையடைய ஓடு நைவா தாய்மடியை தேடுகின்றே பிள்ளை போல உன்மடியில் அன்பாத்தானே ஏனோ வாடுவே நீ வருவேனோ சந்தோஷமா எழுதி பாடுறே தாய்மடியை தேடுகிற பிள்ளை போல உன்னடியே பார்த்தானே ஏனோ வாடுவே நீ வருவேனோ சந்தோஷமா எழுதி பாடுறே உனக்கு உனக்காக காத்திருந்தேன் உன்னோடு நான் உன்னா சேரணும் அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும் ராஜா பொண்ணு அடிவாடி அம்மா ஆனந்த நாட்டி ஆடடி அதில் ஆடடி குழுங்க குழுங்க ஆடடியோ ராஜா பொண்ணு வாடியம்மா ஆனந்த நாட்டியம் ஆடடி அதில் ஆடடி குழுங்க குழுங்க ஆடடியோ மாமாவை பார்த்து பூச்சூடடி ஏமாவை பார்த்து மொழி பேசடி மாமாவை பார்த்து பூச்சூடடி ஐநாவை பார்த்து மொழி பேசடி அம்மாடியோ அம்மாடியோ என்ன ராஜாவின் பெண்ணாட்டியோ ஆடடி அதில் ஆடடி குழுங்க குழுங்க ஆடடியோ ராஜா பொருகே வாடியம்மா ஆனந்த நாட்டியம் ஆடடி அதில் ஆடடி குழுங்க குழுங்க ஆடடியோ உனக்காக தானே நதியோட்டமே நாம் ஆடவே கலியாட்டமே உனக்காக தானே நதியோட்டமே நாம் ஆடவே கலியாட்டமே புதுமா பிழை நான் தானடி புதுமா பிழை நான் தானடி என்ன ராஜாவின் பெண்டாட்டியோ ஆடடி ஆடடி குழுங்க குழுங்க ஆடடியோ ராஜா பொண்ணுகே வாடியம்மா ஆனந்த நாட்டியம் ஆடடி நதியில் ஆடடி குழுங்க ஆடடியோ குழுங்க குழுங்க ஆடடியோ குழுங்க ஆடடியோ பலே கைதட்டி உற்சாகப்படுங்க அப்படி கைதட்டி முடிச்சாங்க அவள் கைதட்டி உற்சாகப்படுத்தி அன்புலங்களை சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நகரத்தில் முன்னகரமாய் விளங்குகுடி முறையூர் வர்த்தக சங்கத்தார்கள் நிறுத்தும் 5ஆம் திருநாள் மண்டபடி 82ஆம் ஆண்டு விழாவை அழைப்புகள் இவை தெரிவித்துக் கொண்டு நிகழும் மங்களகரமான ஆண்டு ஆனி மாதம் 10ஆம் நாள் 2026 புதன்கிழமை பஞ்சமூர்த்திகள் பவனி அருள்மிகு விநாயகர் முஞ்சிறு வாகன அருள்மிகு ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் ரிஷப வாகன அருள்மிகு மீனாட்சி அம்பாள் புஷ்ப பல்லாக்கு அருள்மிகு சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானை மயில் வாகனன் அருள்மிகு ஸ்ரீ சண்டீஸ்கேஸ்வர்
காலை வாகனம் ராதி விழாவில் முன்னிட்டு இன்றைய தினம் புகழ்பெற்ற நடிகை கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் இன்றைய இரவு சரியாக 10 மணிக்கு 5ஆம் திருநாள் மண்டபப்பொருள் அருகில் உள்ள கலையரங்கில் இன்றைய தினம் புகழ்பெற்று நடிகை கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் கதம்பகாமிக் எனும் நகைச்சுவை நாடகம் சிறுதிருப்பாடி வரும். பங்கேற்கக்கூடிய நாடக நடிகர்கள் தங்களுக்கு தெரிந்தவளாக இருந்தாலும் சரி தெரியாதவளாக இருந்தாலும் சரி தெரியப்பட கடமை. ஆகவே சென்ற இடமெல்லாம் வெற்றி மனசுக்குட்டி நடிப்பு செய்வேந்தன் அன்பு அண்ணன் மனவையை சேர்ந்து அலெக்ஸ் பாண்டியன் அவர்கள் வருகமலையிலே பெரிய கருப்பாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆர்ப்பாட்ட கலைஞர் கருப்பன் என்றால் இப்படித்தான் இருப்பாரா? அந்த முறையாக இந்த வரலாறை முறையாக எடுத்து சொல்லக்கூடிய அன்பு சகலை சென்ற இடமெல்லாம் வெற்றி மனசுக்குட்டி வரும் மனவையை சேர்ந்த சிம்ம கொல்லன் ஐயப்பன் அவர்களை வருகமலையிலே சின்ன கருப்பாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எல்லாம் ஆவலோடு அவளாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் அன்பு மைத்தினர் சென்ற இடமெல்லாம் வெற்றி மனசுக்குட்டி வரும் நடிப்பு செவேந்தன் விஜய் டிவி புகழ் திரைப்பட நடிகர் யூடியூப் புகழ் இன்ஸ்டா புகழ் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் அன்பு மைத்தினர் மருதங்குடியை சேர்ந்து மருதமணி இவர்கள் வெறுங்கமலையிலே பபுனாக நடித்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதோடு இணைந்து அன்பு சகலை சென்ற இடமெல்லாம் வெற்றி மனசுக்குட்டி வரும் பல்சுவை கலைஞர் அன்பு அண்ணன் மனவை சேர்ந்த DR ஆசை தம்பி அவர்கள் வெறுங்கமலையிலே பபுனாக நடித்து காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமணி கலையரசு ஆறுமணி சக்கரவர்த்தி அன்பு தம்பி சென்ற இடமெல்லாம் வெற்றி மனசுக்குட்டி வரும் காரியாபட்டி அருகாமையில் உள்ளே அன்பு தம்பி பக்கனாங்குண்டுவை சேர்ந்த அன்பு தம்பி புதிய பாடலுக்கு புதிய பாடல் பழைய பாடலுக்கு பழைய பாடல் பாடக்கூடிய அன்பு தம்பி கருப்பசாமி அவர்களை வருகமடையிலே ஹார்மோனியம் பின்பாட்டு இசைப்பார்கள் காசிதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா காசிதான் கடவுளப்பா காசிதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே நீ தேடும் போது வருவதுண்டோ விட்டு போகும் போது சொல்வதுண்டோ நீ தேடும் போது வருவதுண்டோ விட்டு போகும் போது சொல்வதுண்டோ காசிதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா தாயை தவிர தந்தையை தவிர காசால் எதையும் வாங்கிடலோ தாயை தவிர தந்தையை தவிர காசால் எதையும் வாங்கிடலாம் தலையா பூவா போட்டு பார்த்து தலைவலி கூட வணங்கிடலாம் கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாய் திறந்து மொழி பேசுமடா கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாய் திறந்து மொழி பேசுமடா இல்லாதவன் சொல் சபையேறாமல் ஈரணமாக போகுமடா காசேதான் கடவுளப்பா கடவுளுக்கும் இது தெரியுமப்பா கொடுத்தவன் முடிப்பான் எடுத்தவன் முடிப்பான் அடுத்தவன் பார்த்தான் சிரிப்பானே கொடுத்தவன் முடிப்பான் எடுத்தவன் முடிப்பான் அடுத்தவன் பார்த்தான் சிரிப்பானே சிரிப்பாமல் அழுவதும் அழுதவன் சிரிப்பதும் மனத்தால் நல்ல நிலைதானே சிரித்தவன் அழுவதும் அழுதவன் சிரிப்பதும் மனத்தால் நல்ல நிலைதானே கையிலும் பையிலும் ஓட்டம் இருந்தால் கூட்டம் இருக்கும் உன்னோடு கையிலும் பையிலும் ஓட்டம் இருந்தால் கூட்டம் இருக்கும் உன்னோடு தலைகளை ஆட்டும் பொம்மைகள் எல்லாம் தாளங்கள் போடும் பின்னோடு காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்கிற மனமே கைக்கு கை மாறும் பணமே
மனமே நீ தேடும் போது வருவதுண்டோ விட்டு போகும்போது சொல்வதுண்டோ நீ தேடும் போது வருவதுண்டோ விட்டு போகும்போது சொல்வதுண்டோ. பலே 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 ரொம்ப சிறப்பாக கொஞ்சம் லேசாவது கை தட்டுங்கண்ணே கும்பிட்டு கேட்குறேண்ணே. இப்போதான் எங்களுக்கு ஒரு ஆர்வம் இவங்க என்ன நாடகத்துக்கு வந்திருக்காங்க காசை வாங்கிட்டு போயிடுவாங்கல்ல அப்படின்னு இருக்க மாதிரில இருக்கு. ரொம்ப சிறப்பாக இசைத்த என்ன பணம் இருந்தாத்தான் வாழ்க்கை. கண்டிப்பா பணம் இல்லைன்னா 10 பைசாவுக்கு மரியாதை இருக்காது. நாடகம் இருக்கிறவரை பொண்டாட்டியெல்லாம் நம்மளை தாங்குவாளுங்க. சரி இப்பெல்லாம் நாடகத்து கிளம்பல பொண்டாட்டி அடியே ஆத்தி எனக்கு சுடுதண்ணி காய வச்சு குளிக்க வச்சு முதுகுல சோப்பு போட்டு விட்டு சூடத்தை காமிச்சு விபூதி பூசி விட்டு அந்த மரியாதையே வேற. நாடகத்துக்கு வரையில அவ்வளவு மரியாதையா இருக்கு. கண்டிப்பா நாடகம் இல்லாம 2 நாளைக்கு வீட்டுல இருந்தோம் வச்சுக்க. சரி நீ எல்லாம் பொலியது மரமா இருக்க செத்தா அண்ணா அப்படின்னு கேட்குறேன். பணம் இருந்தாத்தான் வாழ்க்கை. ஆமா பணம் இல்லைன்னா 10 பைசாக்கு மரியாதை இல்லை. கண்டிப்பா பணம் இருந்தா நம்மளை சுத்தி 10 பேர் வரும். அண்ணன் மச்சான் நீங்க தான் இந்த வருஷம் தலைவர் நீங்க தான். கண்டிப்பா கண்டிப்பா பிரசிடன்ட்க்கு நிக்கிறியா நீங்க தான் செவிக்கிறியா. ஆமா அவன் என்ன கருப்பு என்ன நிக்கிறது நீங்க தான் அமோக வெற்றி. கண்டிப்பா அப்படின்னு சொல்லி பணம் இருந்தா பணம் இல்லைன்னா இன்னும் தண்ணி வாங்கி தரல அங்கிட்டு போய் சொல்லுவேன். எப்படி இவெல்லாம் நின்று எதுக்கா போகுது. ஏன்னா பணம் தான் வாழ்க்கை. பணம் இருந்தால் தான் வாழ முடியும். ஆமா ஆமா குணம் இருந்தாலும் வாழ முடியாது. சொந்த வந்தம் இருந்தாலும் வாழ முடியாது. இப்பெல்லாம் பணம் உலகம் ஆயிடுச்சு. நாளை ரொம்ப சிறப்பான பால் மக்களுக்கு நல்ல கருத்துக்கள் சொல்ற மாதிரி. ஏன்னா காசே தான் கடவுள் அப்பா அது கடவுளுக்கு அது தெரியும் அப்பா. வரும் தம்பி இந்த பாட்டு பாடியிருக்காரு. இன்னொரு பாட்டு இருக்கு. என்ன பாட்டு? பணத்துக்கும் குணத்துக்கும் பரீட்சை நடக்குது பார்த்து நடந்து கடா தம்பி. பணத்துக்கும் குணத்துக்கும் பரீட்சை நடக்குதான் பார்த்து நடந்து கடா தம்பின்னு. ஓஹோ பணம் இருந்தால்தான் வாழ்க்கை. ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பு தம்பிக்கு நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு சென்ற இடமெல்லாம் வெற்றி சொல்லி வரும் மனவையைச் சேர்ந்த வரதராமன் அவர்கள் விறகுமனையிலே மிருதங்கம் தபேலா டோலக் தவுளு செய்ப்பார்கள். யாரோ
சிறப்பாக இசைத்து அன்பு சோதரர்கள் சார்ந்து நன்றி என்று எழுந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆர்கேஎஸ் பிளேயர் அன்பு சகோதரர் அன்பு அண்ணன் தனபால் அவர்கள் விறகுமடையிலே ஆல்ரவுண்ட் இசைப்பார்கள். போடியா ராஜா ராணி உள்ளே வரவே போடியா கரகமானம் கண்மணிகள் உள்ளே வரவும் இன்னைக்கு நம்ம ஊரில் வந்து 3 ஆல்ரவுண்டு கைதட்டின 2 பேருக்கு நன்றி. 3 ஆல்ரவுண்டு இருந்தா நீ ஆல்ரவுண்டு, இந்த ஒரு ஆல்ரவுண்டு, அந்த ஒரு நாமாரி இருக்காம தம்பி, அது ஒரு ஆல்ரவுண்டு. இதான் அந்த இசையினுடைய ஆர்வம். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா ஒரு ஆளுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். நல்ல தொழிலாளியா இருப்பேன், சரி, வேலை சென்ட்ரிங் வேலையா கொத்த எல்லா வேலையும் பார்ப்பேன், ஆனா சரக்கு ஃபுல்லா போடுவேன். அப்ப அவனுக்கு எதுக்கு மேல ஆசை? சரக்கு மேல. ஆளு எந்த பழக்கமும் இருக்காது, சரி, எந்த விஷயத்துக்கு போக மாட்டேன், ஆனா 10 பொம்பளை சேர்த்து வச்சிருப்பேன். அவனுக்கு யாரு லேடிஸ் மேல ஆசை. ஆமா ஆமா. சில ஆளு எதுவுமே செய்ய மாட்டேன், சரி, ஒழுங்கா நடிக்க மாட்டேன், ஒரு பேர் இருக்காது, பார்த்தா அவன் தான் வீடு வாசலாம் கட்டி ஓஹோன்னு இருப்பேன். கண்டிப்பா இப்படித்தான் வாழ்க்கை. ஆமா ஆமா. இந்த கலை ஆர்வம் மட்டும் வந்துன்னு வச்சுக்க. அதனால நாடகத்துறைக்கு ரொம்ப சிரமப்பட்டு வந்தேன். கண்டிப்பா நாடகத்தை வந்து 15 வருஷம் ஆச்சு. எங்க அப்பாக்கெல்லாம் நாடகம் நடிக்கிறதே பிடிக்காது, என்னையெல்லாம் போட்டு அடிச்சிருக்காரு. ஆர்வத்தில் பாடத்தை வாங்கி மேலே மாடியில் உட்காந்து ஒரு ஆள் நோட்டில் எழுதி கொடுத்தாரு. மாடியில் உட்காந்து பையன் படைப்பில்லை, ஆணாகி பெண்ணாகி, பள்ளி எப்பனுக்கு வணக்கம், பச்சை பாவாடை ஊதா பாடம், என்னடா நோத்தா பாவாடை வைக்கிறேன்னு அடிச்சார் எங்கள் அப்பா. அந்த ஆர்வத்திலே வந்து ஒரு நாள் எங்கள் ஊர் பக்கத்தில், தெனையத்தூர் பக்கத்தில் கருங்க வயலில் முத்துச்சிரிப்பி நாரதர், சரி, பாட்டு பாடிக்கின்றாப்புல தன்னறியாமல் நான் அழுதுகிட்டே போய் முத்துச்சிரிப்பி காலில் போய் கும்பிட்டு விழுந்து, என்னை நாடகத்துக்கு எப்படியா நீங்கள் யானை என்னை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவர் காலில் போய் கும்பிட்டு விழுந்துட்டேன்.
அதை போய் எங்கள் அப்பாட்ட போய் எல்லாரும் சொல்லிட்டா. எங்கள் அப்பா அதை பார்த்துட்டு சரி நாடகத்துக்கு பழகிடான்னு முகில்தன சக்தி ராஜாட்ட பாடம் வாங்கி கொடுத்து நாடகத்துக்கு பப்புன்னு பழகி சரி சொந்தமாக நாடகம் வச்சு அரங்கேற்றம் பண்ணேன். ஏன்னா அந்த கலை ஃபுல்லாக போய்விட்டு ரொம்ப சிறப்பாக செஞ்சீங்க. அதே மாதிரி அந்த இவங்க 2 பேருமே கலையை ரசிக்கிறாங்களா இல்லை போட்ட சரக்கு வேலை செய்யுதா அது உண்மையிலே கலை, இந்த கலை தான் முக்கியத்துவம் என்பதை தெரிவித்து கொண்டு, ஏன்னா நிறைய ஆளுக்கு நிறைய ஆர்வம் இருக்கும். ஆமாம் ஆமாம், நல்லா பாடுவாங்க, சரி நல்லா ஆடுவாங்க, நல்லா அந்த ஒரு தவுள் வாசிக்கிறதோ ஒரு நாதஸ்வரம் வாசிக்கிறதோ ஒரு பம்பு வாசிக்கிறதோ ஒரு தப்பு வாசிக்கிறதோ எல்லாமே இசைப்பாங்க. ஆனால் வெளியே வர முடியாது. இந்த ஊருக்குள்ள யாராக இருப்பாங்க. அப்படி ஆர்வம் யாராக இருந்தால் நம்மளை தொடருவாங்க. நம்மளால முடிஞ்ச ஒரு உதவி. ஏன்னா கலையை வளர்க்கணும் கண்டிப்பா. ஏன்னா இப்போ பொம்பளை பிள்ளைலாம் கிடைக்கல. ஆம்பளை எல்லாம் எங்கிட்டா கிடந்து வந்துடுறேன் முண்டன் தண்டனுமா. ஆமாம் ஆமாம், பப்புனுக்கு பழகிறேன், ராஜபாட்டுக்கு பழகிறேன், நாரதர் லேடிஸ் கிடைக்கிறதே பெரும் பிரச்சனையா. கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க நாடகத்தில் அட்வான்ஸ் கொடுத்துட்டு அந்த பிள்ளைய கூட்டிட்டு வாங்க, இந்த பிள்ளைய கூட்டிவாங்க. அங்கே அட்வான்ஸ் கொடுத்து அதுவும் இளவட்ட பிள்ளைய கூட்டி வரோம். கண்டிப்பா என்னமோ கல்யாணம் பண்ணி பிள்ளை வைக்க போற மாதிரி அட்வான்ஸ் கொடுத்துட்டு அந்த பிள்ளை வரப்போற நேரம் மாசம் ஆகிடுது. 6 மாசத்துக்கு முன்னால அட்வான்ஸ் கொடுத்துட்டியா சரி அந்த பிள்ளைய டான்ஸை கூட்டி வந்துடுவேன். ஆமா, அது பார்த்தா 4 பொறுத்து 5வது மாசமே மாசம் ஆயிடுது. ஆமா, இப்போ 6வது மாசம் நான் கூட்டி வரணும். யாரை மாத்தித்தான் கூட்டி வரணும். ஏன்னா ஒரு ஆள் ஒரு ஆர்வம் ரொம்ப விஷயத்தை அன்புல யாரும் நன்றி. தாயும் தந்தியுமாய் விளங்கக்கூடிய தாளம் அன்பு தம்பி ரஞ்சித் அவர்கள் விரங்கமடையிலே தாளம் செய்ப்பார்கள். நம்ம சிறப்பாக சித்த இசை சகல யாரும் நன்றி. சீன் அமைப்பு அம்மன் சீன்கமேனி டிஆர் ஆசை தம்பி சுவனியா வெள்ளாளப்பட்டியா வெள்ளாளப்பட்டி அன்புலவர்கள் நெஞ்சார்ந்த நன்றி நிகழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு ரொம்ப சிறப்பான முறையில் ஒளிபரிக்க அமைத்திருக்கும் ஒளிவலி அமைப்பு ரொம்ப உண்மையிலே இந்த மாதிரி பொட்டல் எல்லாம் ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப சிரமம். கண்டிப்பா ரொம்ப சிறப்பான. என்னைக்குமே நான் ஒரு பாட்டு படிச்சுட்டு நோட்டீஸ் படிக்க ஆரம்பிச்சிருவேன். இன்னைக்கு 2-3 பாட்டு பாடினா ஒளிபரிக்குத்தான். ஒரு நாடகத்தை நல்லா வைக்கிறது ஒளிபரிக்குத்தான். சரி, ஒரு நாடகத்தை கெடுக்கிறதும் ஒளிபரிக்குத்தான். நீங்க எங்க இருந்து கலைஞர்களை போட்டாலும் சரி, திண்டுக்கல்ல ஓட்டு ஐயா டிஆர் மகாலிங்கமே வந்தாலும் சரி சரி இந்த காலத்துக்கு மைச்சடி செல்லின்னு நாடகம் அம்புட்டு புண்ணியம்லாம் போயிடுவா. கண்டிப்பா ரொம்ப சிறப்பான முறையில் எங்களுக்கு மிக சிறப்பாக ஒளிபரிக்கும் இருக்கும் ஒளிவலி அமைப்பு மீனாட்சி நல்ல செக்ஸ் பாட்டா சாமி பாட்டா முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்த சிக்கனுக்கு சிக்கனு மட்டனுக்கு மட்டனு அந்த உபசரிப்பு நாடக கலைஞர்களுக்கு இது மாதிரி ஊரில் தான் சாப்பாடு ஒன்று. அதுதான் புண்ணியம். நிறைய ஊரில் காசை கொடுத்து கடையில் சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அங்கே கடையில் சாப்பாடே நல்லா இருக்காது. நாங்கள் வந்து அடித்து விடுறது எப்படி ஆட்டு தலை வச்சா ஆட்டு கொட்டை வச்சா சாப்பாடு அப்படி இருந்துச்சுன்னு நல்லாவே இருக்காது. ஊருக்காக சும்மா சொல்கிறது. உண்மையிலே இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக அந்த மண்டபத்துக்குள்ளே கொண்டே வச்சு ரொம்ப சிறப்பான உபசரிப்பு சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா குழுவினர்களுக்கும் பெரியவர்களுக்கும் கிராமத்தார்களை சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனியே துவங்குகின்ற நன்றி என்று கலந்த வணக்கம். ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன பேரணி அந்தமான் புகழ் டெல்லி புகழ் சிங்கப்பூர் புகழ் யூடியூப் புகழ் MK பிரகதீஸ்வரி அவர்கள் விரங்கமடையிலே டான்ஸ் ஆகும் அன்பு சௌரி செல்லடமெல்லாம் வெற்றி மசூரி மனவை சேர்ந்த துர்கா அவர்கள் டான்ஸாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அடி என்னடி ரக்கம்மா பல்லாக்கு நடிப்பு இன்னிச்சு குழுங்குதடி சிறு கண்ணடி முப்புத்தி மாணிக்க சிகப்பு வச்சாலை இழுக்குதடி ஏ ராசாத்தி உன் நினப்பு கருவ காட்டு உள்ள செடி ஏ அடியாத்தி முசிரிப்பு புளியும் காட்டு பூவா செடி அடி 5,000 ரூபாய்க்கு மணி மாலை கழுத்துக்கு பொறுத்த மடியே அடி நம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தபடி அடி சின்னால வட்டியில கண்டாங்கி எடுத்து கையோடு கட்டி விடவா என் கண்ணு என் மூக்கு என் பல்லு என் கை கையாலே கட்டி விடவா போட்டு பிப்பி பீடும் டுண்டு பிப்பி பீடும் டுண்டு பிப்பி பீடும் டுண்டு போட்டு பிப்பி பீடும் டுண்டு பிப்பி பீடும் டுண்டு பிப்பி பீடும் டுண்டு ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பு சகோதரர்கள் யாரும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மற்றும் உங்கள் முன்னால் என்று உங்கள் அன்பையும் ஆசிரியர் காத்துக் கொண்டிருக்கும் தொண்டி அருகாமையில் திணையத்துறை சேர்ந்த MP கார்த்திக் ராஜா பபுல் காமிக் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனியே துவங்குகின்றோம். பர்த்தே சங்க உறுப்பினர்கள் அனைவரும் தவறாது 25/6/2026 வியாழக்கிழமை காலை 10 மணிக்குள்
மண்டபடியில் கலந்து கொண்டு மரியாதை பெற்று செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாளை காலை, நாளை தானே வியாழக்கிழமை, நாளை காலை 10 மணி அளவில் மண்டபடியில் கலந்து கொண்டு மரியாதை பெற்று செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு நோட்டீஸ் உபயம் தெய்வத்திரு ஆரம்ப சேவக பெருமாள் தேங்காய்குடன் சிங்கமனரி பொதுமக்கள் பக்த கொடி அனைவரும் திரளாக வருகிறது இறையர்கள் பெற்று செல்லுமாறு அன்பு அழைக்கின்ற இப்படிக்கு தலைவர் பி சண்முகம், காரியதர்சி ராம வெற்றி கண்ணன், நிகழ்ச்சி அமைப்பு முறையீர் வர்த்த சங்கத்தார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தின் அமைத்திற்கு நாடக அமைப்பாளர்கள் அன்புண்ணன் சோனா ஜெயபிரகாஷ் மீனாட்சி ஆடியோஸ், அன்பு மைத்தனர் மருதமுடியைச் சேர்ந்த மருதமணி இருவரும் இணைந்து இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். இந்த நாடகம் மட்டுமல்ல, எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில் நிறைந்த கலைஞர்களை கொண்டு குறைஞ்ச செலவுன்னா 70,000, சரி கூடனா 1,00,000. எந்த ஒரு நாடகம் வந்தாலும் தொடர் ஒழுங்கு நாடகத்தினுடைய நாடாமத்து காட்டான். இது என்ன சேனல்னு தெரியலையே, நம்ம ஊர் கச்சேரி யூடியூப் சேனல், அத்தனை யூடியூப் சேனலுக்கு நெஞ்சார்ந்து நன்றி. நாங்கள் என்ன பேசினாலும் நோத்தானமாலும் பேசினாலும் அதை கட் பண்ணி போடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். இல்லைன்னா கமாண்டில் புழுத்த பேச்சா பேசுறாங்க என்பது வீட்டில் இருந்துட்டு சோத்துக்கு வழி இல்லாத வேண்டிய அந்த கமாண்ட் எல்லாம் போடுவேன். கண்டிப்பா நம்ம தவறு செஞ்சோம்னா நேருக்கு நேரம் போன் அடிச்சு கேட்டா தம்பி இப்படி பேசுறீங்க அப்படி பேசாங்கன்னா அது நியாயம். மெசேஜ் பண்ண வீட்டுல குழம்புக்கு முட்டை வாங்க வழி இருக்காது. கண்டிப்பா அவன் போடுவேன் நம்மள பழச்சாய் பையில கேவலம் ஒரு மயிரும் தெரியாது. அண்ணே ஒரு கமெண்ட்டுக்கு நீங்க ரிப்ளை பண்ணிருந்தீங்க, நான் பார்த்தேன். நான் விட மாட்டேன்ல, சரி அப்படியே நம்ம பேச நம்ம திருப்பி அடிச்சிருவோம். கண்டிப்பா. அதனால தயவு செய்து அது மாதிரி சில வார்த்தைகள் இருந்தா கட் பண்ணி போட்டுங்க அன்பு சொந்தங்களே. ஏன்னா எங்களை அறிமுகப்படுத்தினது இந்த வெளிநாடு வாழ் உள்நாடு வாழ் எல்லாருமே இப்போ நாடக கலையை இப்போ நிறைய எல்லாருமே ரசிக்க ஆரம்பித்தாங்க. காவல்துறை அதிகாரியாவுக, இராணுவத்தில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே இப்போ நாடகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாடகத்தை ரசிக்கின்றார்கள். சில வார்த்தைகள் தவறாக இருந்தால் அதை கட் பண்ணி அதை முறையாக நோத்தான் அம்மா என்று போட்டு விட்டேன், அதை தெளிவாக போடுமாறு கேட்டுக்கொண்டு எங்களுக்கு கலைப்பணியை துவங்கின நன்றி என்று கலந்த வணக்கம். உள்ள போயிட்டு லேடிஸ் வந்தா தான் இங்கே அழகலன்னு இருக்கும், இல்லைன்னா நம்மளை பார்க்கல கடுப்பாக இருக்கும். அதில் வந்து போட்டு அறுத்து குமிச்சுக்கிட்டு இருக்கேன் தாயில், எப்போத்தான் உள்ளே போயிட்டு பொம்பளை வர சொல்லுவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க. உள்ளே போயிட்டு லேடிஸ் வரப்போது எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக இருங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை எளிதே தூங்கின ஒரு விழா குழுவினர் யாராவது உள்ள ஒரு ஆள் மட்டும் வாங்க. இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் பவுடர் போட்டு உட்காந்து தூக்கம் வருதான். இந்த டீ ஏதாவது யாராவது ஒரு ஆள் மட்டும் கொண்டு விட்டாங்களா, ஒரு ஆள் மட்டும் விழா குழுவினர் எங்களுக்கு ஒத்துழைப்பு செய்யுமாறு கேட்டுக்கொண்டு எங்களது கலைப்பணியை எளிதே தூங்க நன்றி. இன்னைக்கு இந்த வணக்கம் எல்லாரும் பைக்கில் போகிறவங்கெல்லாம் ரொம்ப பார்த்து ரொம்ப கவனமாக போங்க. அன்பு அண்ணன் தம்பி எல்லாருமே கும்பிட்டு கேட்குறேன். பைக்கை கண்டோன்னா நம்ம ஆளு ரொம்ப முறுக்குறது, வேகமாக 100ல் போவி, அப்புறம் கொஞ்சம் கழிச்சு 108ல் போவிய. தயவு செய்து பைக்கில் ஓடலாம் ரொம்ப கவனமாக போங்க. காவல்துறை அதிகாரியே நம்மளை ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்கன்னு எதுவும் சொல்ல, அவங்க கொண்டாடி போல நல்லா இருக்கவா. அப்புறம் நம்ம எது காலு கை அடிவட்டா காலை எடுத்து தச்சிடலாம், எலும்பை எடுத்து கோர்த்துடலாம், தலையெல்லாம் அடிவட்டு அதோட நம்ம வாழ்க்கையே தலையெழுத்தே போயிடும். அதுக்காகத்தான் காவல்துறை அதிகாரியை சொல்கிறாங்க ஹெல்மெட் மாட்டுங்கன்னு. தயவு செய்து வண்டியில் போகிறது கவனமாக போங்க. அன்பு சொந்தங்களே உங்களை கும்பிட்டு கேட்குறேன். அதே மாதிரி சரக்கு சாப்பிட்றது நல்ல சரக்காக சாப்பிடுங்க. எனது அன்பு சகலை இங்கே நாடகத்தை காண்பதற்காக வருகின்ற திருப்பத்தூரை சேர்ந்த ஜில்லா ரஞ்சித் அன்பு சகலை சார்பாக எனக்கு 200 ரூபாய் அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்தினால் நாடக அமைப்பாளர் அவர் ஒரு இசை கலைஞர் தாள கலைஞர் ஜில்லா ரஞ்சித் அவர்கள் சார்பாக எனக்கு 200 ரூபாய் அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்துகிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு வண்டியில் போல கவனமாக போங்க. அதே மாதிரி நான் வளர்த்த ஆத்தாக்கெல்லாம் பிள்ளைகள்லாம் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறேங்க. நிறைய ஆள் குழந்தை இல்லாமல் தவமாக இருக்காங்க. கண்டிப்பாக குழந்தை நீங்கள் ஆட்டில் பெற்று ஒரு பக்கம் போட்டு செல்லே நோண்டிக்கிட்டீங்கன்னா குடும்பம் நோண்டிக்கிட்டு போயிடும். இப்போல்லாம் எவன் என்ன செய்யறன்னு தெரியல. இப்போல்லாம் 3 வயசு பிள்ளைய மல்லு கட்டுறாங்க, 1.5 வயசு பிள்ளைய தலைவாழ போட்டு அடிக்கிறாங்க தாயிலேயே. அவங்கெல்லாம் சுட்டு கொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க ஒன்றும் குழந்தை இல்லாமல் தவமாக இருக்கா. தயவு செய்து பொம்பளை பிள்ளைய வச்சுட்டு அண்ணன் தம்பி எல்லாருமே இருந்தாலும் பார்த்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறங்க. வளர்த்த ஆத்தாக்க என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே தூங்க நன்றி என்று கலந்த வணக்கம் வாங்க. பாடிரா சத்தியே நாவாரே ஊர் சுத்தியே. இந்த பாடல் எனது சொந்த பாடல், நான் தயாரித்து நான் நடித்த பாடல்.
3 லட்சம் பார்வையாளர் கடந்த பாடல் கார்த்திக் ராஜா திணையத்துறான்னு யூடியூப் சேனலில் பாருங்கள். அன்பு சொந்தங்களே, நானே சொந்தமாக ஒரு 10 பாட்டு பாடியிருக்கேன். அன்பு சொன்ன இந்த பாடல் நல்ல வெற்றி. 100 பாட்டு அத்தமகளே என் செப்பு சேலையே, அந்த பாடல் பல மில்லியன்ஸ் எனக்கு பேரும் புகழை சம்பாதிச்சு கொடுத்த பாட்டு. 100 பாட்டு ஐயப்பன் பாட்டு, இப்போ நார்த்தாமலை முத்துமாரியம்மன் பாட்டு, நிறைய பாட்டு பாடியிருக்கேன். அன்பு சொந்தங்களே என்பதை தெரிவித்துக் கொண்டு பாடிரா சத்தியே நாவாரே உசுத்தியே நீ பார்த்த பார்வையிலே நாம் பூத்த சோலையிலே எம்மா மெங்கத்த எம்மாரி கொழுந்தே இங்குளுடி கொஞ்சம் காரி விருந்தே கட்டி கட்டி நாவாரே கட்டி கொள்ள பாடிரா சத்தியே நாவாரே உசுத்தியே பார்வையிலே நாம் பூத்த சோலையிலே மாமே மெத்த மறி கொழுந்தே உடலி ஆடி கொத்தி கொத்தி நாவாரே நெஞ்சுக்குள்ள நீ வாடி சத்தியே நாவாரே உசுத்தியே நீ பார்த்த பார்வையிலே சோலையிலே வாடி